இன்றைக்கி நம்ம சேனலில் வெங்காய வடகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது எப்படி ஆரம்பித்து எப்படி பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இது வந்து மீன் குழம்பு, காரக்குழம்புக்கு, கீரைக்கு, காய்கறிகள் போட்ட சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இது வந்து 1 வருஷம் இல்லை, நீங்கள் 5 வருஷம் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 3 கிலோ வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே 300 கிராம் பூண்டு. இதை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். கூட நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் அளவோடு சொல்கிறேன். கடுகு 100 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம், உளுத்தம்பருப்பு 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், சீரகம் 50 கிராம், 4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 கையளவு உப்பு, 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இப்போது நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா கொஞ்சம் பெரிய அளவுக்கு இல்லை, கொஞ்சம் பொடி பொடியாக நம்ம அரைஞ்சி தட்டில் உதிரி உதிரியாக எடுத்து வச்சுப்போம். சரிங்களா? அடுத்து என்னென்னா, இதெல்லாம் ஒன்று பாதியமாக அரைக்கணும். மிக்சியில் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 300 கிராம் பூண்டை வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதே மிக்சியில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வெங்காயத்தை, இந்த அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை அதையும் நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் அரைச்சி தட்டில் வந்து இந்த மாதிரி கொட்டிக்கோங்க. நீங்கள் எல்லா வெங்காயத்தையும் ஒன்று பாதியமாக இப்படி அரைச்சி எடுத்து நம்ம இந்த விழுதை தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம இதை வச்சு தான் வடகம் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம அரைச்சி தட்டில் கொட்டியாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்த அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸில் டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். அளவுகளை நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த பூண்டு வெங்காயம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அரைச்சி நம்ம தட்டில் கொட்டியாச்சு. 2 கைப்பிடி கருவேப்பிலை, 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் சீரகம், 50 கிராம் உளுத்தம்பருப்பு, 50 கிராம் வெந்தயம், கடுகு வந்து 100 கிராம்.